சில நேரம் வாழ்க்கை நமக்காக தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்குதுன்னு நம்புவோம். சில விஷயங்கள் நம்ம ஃபேவரில் தான் நடக்குதுன்னு தோணும். சரிதானே? நம்ம நினச்ச மாதிரியே நம்ம கதையை எழுதுகிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் அது நம்ம கதை இல்லைங்கிறது சில நிமிஷம் கழித்து தான் லேட்டாக புரியும். வணக்கம், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரிஷ். புரியுது, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. டீ கடை சம்பவம் என்ன ஆச்சு சொல்லு ஹரிஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. பட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், ஒரு ஃப்ளாஷ்பேக், இதை பொறுமையாக கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போகலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சரிங்களா? வாங்க. நம்ம கார்த்திக் இருக்கார்ல, அவர் ரெடி பண்ணி கொடுத்த ப்ரெசன்டேஷன் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் கூட அப்ரூவல் வாங்கினாங்களே நம்மளோட ஜோயி கிட்ட, நித்யா. அது வந்து கிளைண்ட்டுக்கு டெலிவரி ஆகி அந்த கிளைண்ட் சந்தோஷப்பட்டு 3 மாத ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி அதோட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தருணம், எப்படி சொல்கிறது, அந்த 3 மாதத்தில் 1.5 மாதம் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அந்த 1.5 மாதத்துக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் ரிப்போர்ட் பண்ணோம். அதை சப்மிட் பண்ணுறதுக்கு நம்மளோட நித்யாவும் ஜோயியும் ஒரு ரொட்டீன் கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி முடிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு இதை நடத்துகிறாங்க. அஃப்கோர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹாலில் என்ன, நிறையா மீட்டிங் இருக்கும், மெயில்ஸ், டார்கெட்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ணுறது போல். ஜோயி நித்யா கிட்டே கேட்குறாங்க, அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக வராங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, கார்த்திக் ரெடி பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த முறை இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது அந்த ஹாலில் கார்த்திக் இல்லை, இருக்கிறது ஜோயியும் நித்யாவும் மட்டும்தான். சரிங்களா? ப்ராஜெக்ட் அப்டேட் என்ன, நம்பர்ஸ் எவ்வளவு, டெலிவரி எப்படி பண்ணுறோம், கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில யூஷுவல் டாக்லாம் ஜோயி வந்து நித்யா கிட்ட விசாரிக்கிறாங்க. நித்யாவுக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த கிளைண்ட், அவர் பேர் நான் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அவசியம்னா கண்டிப்பாக சொல்லிடுவேன், ஓகேவா? ஸோ அந்த கிளைண்ட் வந்துட்டு ரொம்ப பொலைட்டாக, கைண்டாக, அன்புன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு வேலைக்காக வந்து பேசுகிற ஒரு விஷயம் தானே, தினமும் ஃபாலோ பண்ணி அந்த வேலையை முடிச்சு வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ராப்போ வந்து நித்யா கூட வச்சுருக்கிறாருங்கிறத நித்யா பேசும்பொழுதே ஜோயிக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஜோயிக்கு தோணுது. ஆனால் ஜோயி இது நேராக கேட்கல, ஏன்னா நிறைய விஷயங்களை நேராக பேசுகிற ஆள் கிடையாது. ஜோயி பேசுகிற வார்த்தைகளே ரொம்ப குறைவு. சரிங்களா? அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நித்யாவுக்கு இந்த கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, இவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கோ, அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமும் வருது, துளிர் விடுது மைல்டாக. ஏன்னா கார்த்திக் ஹீ இஸ் சேஃப், அவன் நம்மளுக்கு தான் போல அப்போ அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆகுது. அதே சமயம் நல்ல ரிசல்ட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நித்யா. அவங்க கேட்டதுக்கு மேலேயே குவாலிட்டியான வேலைகளை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஆஃபீஸ்லேருந்து. என் டீமில் இருந்து நான், கார்த்திக், அப்புறம் இன்னும் 2 சப்பார்டினேட்ஸ், 4 பேர் சேர்ந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நத்திங் டு வரி. அவங்க பேமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்துருச்சு அவங்களுக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸில் அப்படின்னு இவங்க கேட்க, அவங்களும் ஆமாம் வந்துருச்சு, ஹெச்ஆர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அக்கௌண்ட்ஸ் டீமும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல் கோயிங் குட். இன்னும் 1 மந்த் கண்டினியூ பண்ணுங்கள், அவங்கள்ட்டே வேறு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து கேட்கலாம். ஏன்னா மாதம் அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணும்பொழுது அதுக்கான வருமானத்தை வந்து கரெக்டாக டிலே பண்ணாமல் கொடுக்குற ஒரு சில கிளைண்ட்டில் இந்த கிளைண்ட்டு டாப்பில் நிற்கிறாங்க. ஸோ இவங்களை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது நித்யா. அடுத்து இவர்கிட்டே பேசி உங்களோட டேலண்ட்டை வச்சு இன்னும் 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து லீட் எடுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜிங்காக பேசிட்டு ஜோயி சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஜோயி மனசுக்குள்ளே சந்தோஷம், நான் சொன்ன மாதிரி. சரி, நம்ம ரோடு கிளியர் போல், இவன் என்ன பண்ணா என்ன, இவனை நம்ம எப்படி உஷார் பண்ணிடலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கார்த்திகை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா நித்யாவுக்கு சுத்தமாக கார்த்திக் மேலே ஒரு ஐடியாவே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் நித்யாவுக்கு கீழே தான் வேலை பார்க்குறான் கார்த்திக். பொதுவாக அந்த ஒரு மனநிலை இருக்கும் இல்லையாங்க, நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறான், சம்பாத்தியமும் கம்மியாக இருக்குது, அவன் மேலே என்ன காதல் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கும் பொழுது அப்படி தான் தோணும். கல்யாணத்தை முதன்மையாக கொண்டு அதுக்கப்புறம் காதல் செய்யலாமல் வேணாம்னு நினைக்கிறவங்களோட மனநிலை இப்படி தான் இயங்கும். இவன் நம்மளை விட நல்லா இருக்கானா, நல்லா சம்பாதிக்கிறானா, நல்ல வீடு வாசல் இருக்கா இல்லையா, காதலை முதலாக வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்கிறவங்க தான் நம்ம ஜோயி இல்லையா. இது வரைக்கும் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜோயி மனசில் ஒரு சந்தோஷம், அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல.
ஏன்னா நித்யா பேசினப்போ நித்யாவோட டோனில் ஒரு அமைதி இருந்துச்சு, ஒரு தெளிவு இருந்துச்சு. அதுவும் அந்த கிளைண்ட் அவரை பற்றி பேசும்பொழுது ஜாஸ்தியாக மென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கிறாரு, நேரில் மீட் பண்ணலாமான்னு 2-3 வாட்டி கேட்டார். நான் வந்து இல்லை கால்லே போதுங்க, கால்லே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். நிறைய மீட்டிங்ஸை கேன்சல் பண்ணி கால்லே எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோ கால்ஸ்லேயே வந்துட்டு முடிச்சிட்டேன் ஜோயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கவனிக்கும் பொழுது ஜோயிக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு அவங்களோட மன எண்ணங்கள் ஓட்டத்தில் வந்துட்டு மெருகேறுது இவங்களோட காதல் கார்த்திக் மேலே. சரி, இவன் நம்மளுக்கு தான் அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு நம்ம ஜோயிக்கு சின்ன சேஞ்ச் இல்லை, பெரிய சேஞ்சை கொண்டு வந்துச்சு. சரிங்களா? ஒரு லைட்னஸ், ஈஸி ஃபீலிங் அப்படி சொல்லலாமா? இதை செலிப்ரேட் பண்ணுமா இல்லையா? ஆனால் இவங்க இருக்கிறது பெரிய பொசிஷன். இதை எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. கூப்பிடு, ஹவுஸ் கீப்பிங்கை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஹெச்ஆரில் பிக்கப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி ஒரு 2 அக்கா வர சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸஸ் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அந்த வந்த அக்கா வந்து கேட்குறாங்க, மேடம் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா என்னங்க மேடம் சொல்கிறது அப்படி நீங்கள் தான் கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னால் எதுக்குன்னு கேட்பாங்கல்ல மேடம் அப்படிங்கிறாங்க. ஒரு கிளைண்ட் வந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அதனால வந்துட்டு சோயி மேடம் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அனுப்பிச்சிடுறாங்க மீட்டிங் ஹாலை விட்டு. ஸோ பேசிக்கலி ஜோயி ஹாப்பி என்னாச்சு? அந்த டீ சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதோட கண்டினியூஸாக இன்னும் சில க்யூட் சம்பவங்கள் நடக்குது ஜோயி வாழ்க்கையில். ஃபோனை பார்க்குறதும், தானாகவே சிரிக்கிறதும், அடிக்கடி ஃபோனை செக் பண்ணுறதும். அவங்களுக்கு வேலையெல்லாம் இருக்காது, 4 பேரை மேய்க்கிறது அவங்க முதன்மையான வேலை அந்த ஆஃபீஸ்லேயே. அவங்களோட ஃபோன் செக் பண்ணுற ஃப்ரீக்குவென்சி எப்பயுமே குறைவாக தான் இருக்கும். அவங்களோட பிஏ வந்துட்டு நோட் பண்ணுறாங்க, மேம் நீங்கள் ஃபோன் அடிக்கடி செக் பண்ணுறீங்க அப்படின்னு கூட வாய்ப்பு இருக்காமல் கேட்டுடுறாங்க. ஜோயி பார்த்து சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை, ஏன்னா ஜோயி ரொம்ப சிரிக்கிற ஆளும் கிடையாது. இந்த பொண்ணு கேட்ட உடனே ஜோயி சிரிச்சுட்டு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் வந்து நாள் ஆக ஆக ஜாஸ்தி ஆகுது நம்ம கார்த்திக் மேலே ஜோயிக்கு. இது காதலை நோக்கி தான் போகுதா? நம்மளோட கார்த்திக்கு நம்ம மேலே காதல் வந்துருச்சா இல்லை வரலையா? இப்படிங்கிற கேள்விகள்லாம் நாள் ஆக ஆக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஜோயி மனசில். இதோட வெளிப்பாடு எங்கே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, ஜோயி தினம் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பும் பொழுது இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன், இது ஓகேவா, இந்த கலர் கரெக்டாக, இந்த ட்ரெஸ் இன்றைக்கி மேட்சாக போடலாமா, இந்த ஷூஸ், இந்த பேக் இஸ் ரைட்டா, இதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தினம் தானே வந்துட்டு கண்ணாடி முன்னாடி 1 வாட்டி இல்லை 5 வாட்டி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டே வெளியே இறங்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்க்கு. ஏன்னா நாள் ஆக ஆக அவங்களுக்கு வந்துட்டு பிரகாசமாகுது அவங்களோட வாழ்க்கையில் வழி. கார்த்திக்கும் நிறையா பேசுகிறாரு, அடிக்கடி வெளியே போகிறாங்க. சும்மா ஒரு நாளைக்கு 3 வாட்டி வெளியே போகிறாங்க. காலையில் டீ சாப்பிட்றதுக்கு கேன்டீன் கேஃபேட்டீரியெல்லாம் கிடையாது, வெளியே தான் போய் ஈவினிங் ஜூஸ் குடிக்க போகிறாங்க. லஞ்சில் நிறைய நேரம் வந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் லஞ்சுக்கே போகிறாங்க. ஜோயி தான் அந்த டைம் ஃபுல்லாகவும் பே பண்ணுறாங்க. ஏன்னா ஜோயிக்கு தான் அவங்க தான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்காங்கல்ல இவருக்கு வந்து கிஃப்டாக சில பல விஷயங்கள். போன எபிசோடில் கேட்டதுன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கார்த்திகோட நிலைமை தெரிஞ்சு ஜோயியே அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. பெருசாக செலவு பண்ணவே விடுறதில்ல. கார்த்திக் ஒரு முறையும் சொல்கிறாப்புல, கார்த்திக் வை அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான், 2 பேரும் தான் தோஸ்த் ஆகிட்டாங்களே, நீ வா அப்போதான். ஸோ லஞ்ச் சாப்பிடும்பொழுது ஜோயி ஒரு கேள்வி கேட்குறாங்க கார்த்திக் கிட்ட கேஷுவலாக. கார்த்திக் உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் சொல்கிறாரு, எனக்கு ஸ்பெசிஃபிக்காலாம் ஒரு ஸ்வீட்டும் இல்லை ஜோயி, ஆனால் போன 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம ஆஃபீஸில் நீ கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் கீப்பிங் அக்கா வந்து கொடுத்தாங்க ஸ்வீட் பாக்ஸ்லாம். எனக்கு மட்டும் தானே இல்லை எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்களா, என்னது இது? நான் அந்த அக்காட்ட எதுவுமே கேட்கல, உங்கள்கிட்ட அப்படி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜோயி கேட்கல, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. எதுக்கு? அதுவா கார்த்திக், நீ ஒர்க் பண்ணிட்டுல அந்த கிளைண்ட், அந்த ஒர்க் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அண்ட் அவங்க பேமெண்ட்ஸும் மற்ற கம்பெனிஸ் மற்ற கிளைண்ட்ஸ் மாதிரி பண்ணாமல் கரெக்டாக ஆன் டைம் பே பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன சந்தோஷம். அண்ட் அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க கார்த்திக்கும் ஒர்க்கில். ஏன்னா அந்த ப்ராஜெக்டில் உன்னோட ஒர்க் நிறைய இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க நித்யா. அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அந்த கிளைண்ட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க்ஸ் லீட் எடுங்க அப்படின்னு சொல்லி நித்யா கிட்டே சொல்லியிருந்தேன். சொல்லியிருப்பாங்களே அவங்கக்கிட்ட.
இல்லை ஜோயி, அவ்வளோலாம் நாங்கள் டீட்டெயிலாக பேசிக்க மாட்டோம். கார்த்திக், இது ஆஃபீஸ் விஷயம், இதுவே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களா உன்னோட லீடர்? அப்படி இல்லை ஜோயி, இது வந்து உனக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஸ்கஷன் இல்லையா? ஸோ ஏதாச்சும் ஒர்க் அசைன் பண்ணால் என்கிட்ட சொல்லுவாங்க. மற்றபடி பெருசாலாம் பர்சனலாகவும் சரி ஆஃபீஸ்லேயும் ரொம்ப எக்ஸ்பேண்டடாக நிறையா விஷயங்கள் பேச மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கார்த்திக். இதை கேட்கல இன்னும் குதூகலம். ஆஹா, ஆஃபீஸ் விஷயமே பாதி பேச மாட்டாங்களா 2 பேரும், ஐயோ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜோயிக்கு மனசில் ஒரு குதூகலம் குத்தாட்டம் ஓடுது. அன்னைக்கு சாயந்தரம் தான் நம்ம ஜோயியை டீ சாப்பிட கூப்பிட்றாரு கார்த்திக். எஸ், வந்துட்டீங்க நம்ம டீ கடை மொமெண்ட்டுக்கு. எப்பயும் போகிற யூஷுவல் ஸ்பாட்டு சரிங்களா? அதே டீ கடை, அதே கஃபே தான். கிட்டத்தட்ட டீ கடைன்னு சொல்கிறேன் வார்த்தையில், ஆனால் ஒரு கஃபே, ஒரு 5 டேபிள் இருக்கும். அங்கே உட்காந்து டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம்னு வைங்களேன். அதான் கார்னர் ஸ்பேஸ் தான் இவங்களோட ரெகுலர் உட்கார்ற ஸ்பாட்டு. ஸோ அங்கே போயிட்டு அந்த கார்னர் டேபிளில் உட்காடுறாங்க. ஜோயி முன்னாடி போகிறாங்க, பின்னாடி கார்த்திக் வராப்புல. நிறையா யோசிச்சுக்கிட்டே வராப்புல கார்த்திக் உள்ள. ஜோயி அதை நோட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. கார்த்திக், என்னாச்சு, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கே என்ன? இல்லை ஜோயி, எனக்கு ஒன்று சொல்லணும். ஒரு பொண்ணு இருக்கா ஜோயி, சொல்லட்டுமா உன்ட்ட? சொல்லு கார்த்திக். யூ கேன், இட்ஸ் ஓகே, நீ கம்ஃபர்டபுளாக இருக்கனா சொல்லு கார்த்திக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ் தான் ஜோயி. அவளை பார்க்கல எனக்கு நிறையா பேசணும் சொல்லணும்னு தோணுது ஜோயி. ஆனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாச்சும் தடங்கள் வந்துடுது, இல்லாட்டி எனக்கு வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது அந்த பொண்ணை பார்த்தா. ஜோயிக்கு மைண்டு பிளாங்க் ஆயிடுச்சு. ஏன்னா ஜோய்கிட்ட தான் இவன் இவ்வளோ பேசுகிறானே, அப்போ பார்த்தா வாயில் வார்த்தை வரலன்னு சொன்னால் யாராக இருக்கும்? நித்யாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஜோயியோட கணிப்பு. ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடுறாங்க ஜோயி. ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கார் கார்த்திக். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் ஜோயோட மனசு வேகமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட இதயம், ஹார்ட் பீட். எஸ், அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாங்க ஜோயி, யார் கார்த்திக் என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நீ சொல்ல வேணாம் கார்த்திக், என்கிட்ட சொல்ல வேண்டாம். பட் அந்த பொண்ணு யாராக இருந்தாலும் சரி, நீ ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறல, லேட் பண்ணிடாத. நீ போயிட்டு முதல்ல சொல்லு, அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி என்ன விஷயங்கிறத. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். உனக்குள்ளேயே ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு உன் பாரத்தை சுமக்காத கார்த்திக் அப்படின்னு யார் சொல்கிறா? ஜோயி சொல்கிறாங்க. ஆனால் ஜோயி மனசில் ஒரு ஒன் சைட் லவ் இருக்குது. யார் மேலே? கார்த்திக் மேலே. என்னங்க இது, உங்களுக்கு ஒரு நியாயம் உலகத்துக்கு ஒரு நியாயமா? அப்படி பார்த்தா நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஜோயி? சரி, திரும்பி வரேன் கதைக்கு. அங்கே நம்ம கார்த்திக்கு சொல்கிற ஒரு வரியிலையுமே அதோட நித்யாவோட ஷேடு தான் அப்படிங்கிறது ஜோயியால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா கார்த்திக் சொல்லும்பொழுது அந்த பொண்ணோட அமைதியும் ஒரு தனி லெவல் தெரியுமா? அந்த பொண்ணு அவ்வளோ சிம்பிளிசிட்டியோடு இருக்கும். அந்த பொண்ணோட நேச்சரும் ரொம்ப ஹெல்பிங் நேச்சரு, ஸ்மைலிங் ஃபேஸ் எப்பயுமே. ஒர்க்லாம் அப்படி பர்ஃபெக்டாக வந்துட்டு பிரமாதமாக பண்ணிடும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறார். டிஸ்கிரிப்ஷன் சொல்லலை ஜோயி, நீ சொல்ல வேண்டாம் கார்த்திக்னு நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் இந்த ஆளுக்கு வாய் சும்மா இல்லை. கார்த்திக் வந்து சொல்லிக்கினே போகிறாப்புல. ஜோயி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டு, அது கார்த்திக் எனக்கு தெரிஞ்சவங்களா நீ சொல்கிற பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் சிரிக்கிறாப்புல. ஆமாம் ஜோயி, அது சொல்லட்டுமா யாருன்னு? நீ போய் சொல்லிடாத சரியா? நானே டைம் எடுத்து நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஜோயி, ஓகேவா? ஓகே கார்த்திக், யா நீ சொல்லு, யார் அந்த பொண்ணு? அது நித்யா ஜோயி. அந்த நிமிஷத்தில் ஜோயி மனசில் இருந்த ஹோப் சத்தமே இல்லாமல் சுக்குநூறாக உடஞ்சிடுச்சுங்க. ஏன்னா இவங்களோட காதலையும் வெளிப்படுத்தலை, இவங்க பழக்க வழக்கத்தையும் அது காதலானும் புரியல, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பானும் தெரியல ஜோயிக்கு. ஜோயி மனசில் ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? அது கார்த்திக் மனசில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மியூச்சுவலாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு ஜோயி மேலே ஒரு அன்பு இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக புரிய வருது. அன்பு இருக்குது, ஆனால் அது இவங்க எதிர்பார்க்குற அன்பு அதில் இல்லை. பட் ஒரு பக்கம்
இந்த விஷயம் நம்ம ஜோயியோட மனசை சுக்குநூறாக உடைச்சாலும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் நித்யா அந்த கிளைண்ட்டை பற்றி பேசும்போது எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படிலாம் பேசினாங்கிற விஷயம் ஜோயி மனசில் ஃப்ளாஷ் ஆகுது ஒரே நேரத்தில். அதுவும் ஞாபகம் வருது இந்த விஷயம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது. அப்போது அது என்ன, ஒருவேளை அது அங்கே கனெக்ட் ஆகுதா, இது அங்கே கனெக்ட் ஆகுதா? அந்த நேரத்தில் அவளால் செய்ய முடிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தாங்க. நம்ம ஜோயை தான் சொல்கிறேன், மௌனமாக இருக்கிறது மட்டும்தான் ஜோயால் செய்ய முடிஞ்சிச்சு. ஃபேஸில் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. சொல்லப்போனால் சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் சொல்லாமலே நின்றோம்ல, அப்படித்தாங்க. அந்த சில வார்த்தைகள் வரிசையில் இந்த சில காதலை பொருத்தி பார்க்கலாம். நம்ம ஜோயியோட காதல் ஆரம்பிக்காமலே முடிஞ்சிருச்சுன்னு தோணுதில்ல. சரி, இந்த நித்யா கதை தான் என்ன ஹரிசு? அவளுக்கு தெரிஞ்சுதா கார்த்திக் மனசு? இல்லை ஜோயிக்காக அவள் அமைதியாக இருக்காளா? கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர்ற வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். நன்றி.